ஹாய் காய்ஸ், நாங்கள் சேலம் போகிறோம், வாங்க போகலாம். காய்ஸ், நாங்கள் சேலம் டிமார்ட்டில் தான் போகிறோம். இவங்க வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க, ஸோ அதனால தான் போயிருந்தோம். இந்த கிளிப்பை நாங்கள் எதுக்கு எடுத்தோன்னா, இது பார்க்க அப்படியே ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி இருக்குது. எனக்கு ஃப்ரீ ஃபயர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நடுவில் இவங்க வந்துட்டு பஜ்ஜி டீலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. அப்படியே சாப்பிட்டு நாங்களும் அப்படியே ரோட் கிராஸ் பண்ணிவிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன, மறுபடியும் சேலமுக்கு போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலே வர்ஷினி அப்படியே தூங்கிட்டா. நாங்கள் வர பின்னாடி எங்களை வேறு லாஸ்ட்டில் தள்ளி விட்டாங்க. போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஸ்னாப்பு செல்ஃபின்னு எதுன்னு எடுத்து வந்துட்டு இருந்தோம். பத்தாவதுக்கு வேறு ப்ளூடூத்தில் பாட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், எங்கள் டேடி வேறு தள்ளி விட்டே இருக்காரு. கார் ஓட்ட தெரியுதானே தெரில. இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நாங்களே வளைஞ்சி வந்துட்டுருக்கோம். அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக வளைஞ்சிட்டோம். போகிற இடத்துலலாம் நாங்களே பராக் பார்த்துன்னு போயிட்டுருந்தோம். எங்களால் சுத்தமாக ஒரு ஸ்டேஜில் முடியல, செம்மையாக வாந்தி வர ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் தைலத்தை தடவி ஆயாங்க மாதிரி லாஸ்ட்டில் உட்காந்து வந்துட்டுருக்கோம். சரி, அப்புறம் தூங்கலான்னு முடிவு பண்ணோம். அதாவது கேமரா வேறு ஆனில் இருந்துச்சு. சிரிப்பு வருது, ஆனாலும் தூங்குற மாதிரி விளாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் தூங்குற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். வந்து தூங்கி எழுந்திருக்கோம். நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சு அவங்க எல்லாருமே எங்களை விட்டு முனியப்பன் கோயில் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் காரில் உட்காந்த இடத்துலேயே வந்து எங்களுக்கு புளி சாதம் கிடச்சிச்சு. நாங்கள் வேறு பசியில் வேறு இருந்தோம் நாங்கள் 2 பேருமே. ஸோ அப்படியே ஜாலியாக இருந்து சாப்பிட்ருந்தோம். டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே லைட்டாக ரசசாதம் மாதிரி இருக்குல்ல, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு பசிக்கு குத்துதே பெருசு. அப்படியே போகிற வழியாக சிப்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். அதை அப்படியே சாப்பிட்டுன்னு போயிட்டு இருந்தோம். சபா ஒரு வழியாக டிமார்ட் வந்துட்டோம். என் தம்பிக்கான வேறு ட்ராலியில் வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். பத்தாவதுக்கு டிமார்ட்டில் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாருமே சொல்லலை, பட் நாங்கள் வந்து எழுதி இருந்துச்சு. ஸோ நாங்களே வந்து எடுக்கலை. பட் நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதனால் நாங்கள் எங்களால் காட்ட முடியாமல் போயிடுச்சு. இதில் கிட்டத்தட்ட 3 பேஸ்கெட் வாங்கிட்டாங்க. பட் எவ்வளோ என்னென்னலாம் வாங்கியிருக்காங்கன்னு தெரில. இவ்வளோ வாங்கி கூட கடைசியில் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட நியாயமே இல்லாமல் எல்லாமே என் மண்டையில் தள்ளி விட்டு வர சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. பார்த்ததுக்கு நாங்கள் வேறு கிரின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். குப்பைத்தொட்டி டப்பாவை குப்பைத்தொட்டி மாதிரி என் மேலே போட்டாங்க. பேசாமல் நாங்கள் ஃபுட் வ்ளாகர் ஆயெல்லாம் போல், சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருக்குது. அப்படியே நாங்களும் ஜாலியாக சாப்பிட்டுனே வரோம் விளாக் எடுக்கிற பேரில். காய்ஸ், ஒரு வழியாக மேட்ருக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போதைக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். காய்ஸ், காலிலேருந்து சுற்ற வச்சுட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. மதியான சாப்பாடு சாப்பிடவே இல்லை. காலைல 10 மணிக்கு சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், ஒரு வழியாக விளாக் முடிஞ்சிச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நாங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னு தெரியணுன்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ போடுவோம். ஸோ பாய் காய்ஸ், பாய்.